ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டுடே என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபேஸில் நிறையா பிம்பிள்ஸ் இருக்கும். அந்த பிம்பிள்ஸ் போகும். அந்த வந்த இடம் ஃபுல்லாக கருப்பு கருப்பாக டாட்டா டாட்டா அங்கனைக்கு இருக்கும். நம்ம என்ன தான் அதில் க்ரீம் போட்டாலும் அது அப்படியே தெரியும். ஒரு 10 நிமிஷம் அந்த தெரியாத மாதிரி இருக்கும். அப்புறம் கலைய கலைய அது அசிங்கமாக தான் இருக்கும். அது எல்லாருக்குமே அந்த வருத்தம் இருக்கும். ஃபேஸ் நம்ம வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் தான். ஸ்கூல் லைஃப் வரைக்குமே எனக்கெலாம் எதுவுமே இருந்ததில்ல. பிம்பிள்ஸ் எல்லாம் வந்ததே கிடையாது. ஆனால் காலேஜ் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. என்ன இப்படி இருக்குதே! ஐயோ! என்ன பண்ணுறது? நம்ம காலேஜ் லைஃப்பில் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் காலேஜ் லைஃப்பில் போய் இப்படி ஃபேஸ் அசிங்கமாக இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ என்னோட சிஸ்டர் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தா. எக் ஒயிட்டில் கஸ்தூரி மஞ்சள் போட்டு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்து அதை முகத்தை கழுவிப்பார் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி சொன்னால், சரி ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு, சரி என் தங்கச்சி ஆச்சு அப்படின்ட்டு கண்டினியூவாக அதை சொல்லியிருக்கா, செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. என்னோடய ஃபேஸில் எந்த ஒரு பிம்பிள்ஸுமே வந்தது மாதிரி கூட இப்போ நான் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க. அவ்வளோ இருந்துச்சுன்னு சொன்னா. அதுவும் ஃபேஸ் நல்லா இருக்கணும், அந்த பிம்பிள்ஸ் தெரியக்கூடாது, நான் கிள்ளி கிள்ளி வச்சுருவேன் அங்கன இங்கன. வெளில தெரியக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பாக அது மாதிரி தான் நமக்கு கை அங்கே தான் போகும் இருந்தால். அது மாதிரி இருக்கவங்க எக் ஒயிட்டில் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதை கண்டினியூவாக உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ அந்த டயத்தில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லா இருக்கும் ஃபேஸு. அது நான் போட்டதுனால தான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா எதையும் பார்த்து பண்ணி அதெல்லாம் கிடையாது. அந்த ஃபேஸில் அந்த டாட் மட்டும் இருந்தால் பரவாயில்லங்க. அந்த இடம்லாம் அப்படி புள்ளி புள்ளியாக குழி குழியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது நல்ல வேளை போயிடுச்சு. அதை அப்படி தான் அவள் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அது இப்போ எனக்கு அப்படி அப்படியே மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. பெருசாலாம் ஒன்றும் க்ரீம்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். கண்டதும் அவங்க இந்த க்ரீம் சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு வேளை காஸ்ட்லியாக க்ரீம் வாங்கி போட்டால் நம்ம ஃபேஸ் நல்லாயிருக்கும். அதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க. நமக்கு எப்போவுமே நேச்சுரல் தான் அழகு. அதனால இது மாதிரி நேச்சுரலாக நம்ம வீட்டில் என்ன இருக்குது, என்ன பொருளை செஞ்சால் எல்லாரும் படித்தவங்க தான். யாரும் படிக்காதவங்க கிடையாது. படிக்காதவங்களும் நல்லா அறிவாக தான் இருக்காங்க. யாருக்குமே ஒன்றும் விவரம் தெரியாதவங்களும் கிடையாது. கண்டிப்பாக நான் சொல்கிறது அது உண்மையாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஒயிட்டு கூட நம்ம ஹேரு ரொம்ப ட்ரையாக இருந்தால் எக் ஒயிட்டை மட்டும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம். பண்ணிவிட்டு அது ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்து தலை குளிச்சிட்டோம் அப்படின்னா ஹேர் நல்லாயிருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம வந்து செய்ய தான் மாட்டோம். நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதை வந்து நம்ம செய்ய மாட்டோம். அப்படி தான் நானும். ஒரு 10 நாள் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அதிகபட்சம் நான் 2 நாள் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே என்ன அதை வந்து என்ன செஞ்சோம், ஆமாம் போ அப்படின்னு விட்டுருவோம். நமக்கு நம்மளை நல்லா வச்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் லிப்புக்கு ஒன்று சொல்லலான்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது எல்லாமே நான் அனுபவித்ததை தான் சொல்கிறேன். அதுக்காக நம்ம எல்லாம் இதை பண்ணியிருக்கோம், நீங்கள் ரொம்ப இதாக அழகாக இருக்கீங்களா அப்படியெல்லாம் எதுவும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. என்னோடய உடன்பிறப்புகள், என்னோடய சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸு தான் பார்க்குறீங்க. கண்டிப்பாக நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருக்குன்னு மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு புரியும், கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அந்த லிப்ஸுக்கு வந்து பீட்ரூட்டை வந்து எப்போயாச்சும் சமையலுக்கு நம்ம வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அப்போ பாதி வீட்டிலேருந்து அட்டையை போட்டுருங்க, எடுத்து கட் பண்ணி. ஏன்னா ஒரு சில ஃபேமிலியில் வந்து அதை சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. நம்ம பண்ணுற மேக்கப்பு, நம்மளை அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு சில ஃபேமிலியில் ஏற்றுக்குவாங்க. ஒரு சில பேர் இதெல்லாம் செய்யக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு எங்கள் ஃபேமிலி மாதிரியும் ஒரு சில பேர் இருப்பாங்க. இதை ஏன் செய்கிற, அதை ஏன் பண்ணுற, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, நீ ஒழுங்காக இருக்க மாட்டியா, சும்மா இருக்க மாட்டியா, ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணி நம்மளை கொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளும் மற்ற பிள்ளைங்கள்லாம் க்ரீம் போடுறாங்க, ஃபேஷியல் பண்ணுறாங்க, பார்லர் போகிறாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டில் அலோடு இல்லைங்கிறப்போ வீட்டில் இருக்க பொருளையாவது அப்பப்போ எடுத்து ஏதோ ஒன்று யூஸ் பண்ணணும் நமக்கு ஆசை இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறேன்.
பீட்ரூட் வீட்ல எப்போ கிடைக்குதோ அப்போது கட் பண்ணி மிக்ஸியில் அடித்து தெரியாமல் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருங்க. ஒரு நாளைக்கு 2 டேஸ் ஒரு நாளைக்கு 2 டைம் அப்ளை பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அப்படியே போக 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 நம்மளோட லிப்பு வந்து நல்ல பிரைட்டா பார்க்க ரொம்ப ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறப்போ கூட நமக்கு அது பிளாக்காக இருந்தால் அப்படி பண்ண தோணும். அப்போ ஒரு பிங்க் கலரில் வரும். அப்படி இல்லாமல் நேச்சுரலாகவே அது பிங்க்காக இருக்கும். அதுவும் நான் நிறைய பேர் நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் நல்ல டார்க் பிங்க்காக இருக்கும் என்னோடய லிப்பு. இப்போ கூட வயசாயிடுச்சு, போக போக மாறிடுச்சு. நம்ம படிக்கிற வயசில் எப்படிலாம் இருக்கும்னு ஆசைப்படுவோம், அந்த ஏஜில் நம்ம எப்படி அழகாக நம்மளை வச்சுக்கணும்னு நினைப்போம். அதை தான் என்னோடய ஃபீலிங்ஸு கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு குழந்த இருக்குது, எனக்கு ஒரு பையன் இருக்கான். முக்கால்வாசி நம்ம என்ன பண்ணிடுறோம் ஃப்ரூட்ஸ்லாம் அப்படின்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு கொடுக்குறது கிடையாது. அவங்க இப்போலாம் என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப டீசென்ட்டு பார்த்துட்டு ஸ்கூல் கொடுத்தாலும் அப்படியே ஜூஸ் டப்பா ஒன்று வாங்கி அதில் ஜூஸ் போட்டு அதில் மட்டும் சுகர் போட்டு அடித்து கொடுத்துட்றாங்க. ஃப்ரெஷ்ஷான ஒரு பழத்தை அப்படியே குழந்தைகிட்ட கொடுத்து சாப்பிட வைக்கணும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு பழம் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த பழத்தை அப்படியே குழந்தைகிட்ட கொடுத்து சாப்பிட வைக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லா பிள்ளைங்களும் ஜூஸ் கொண்டு வருதுங்கம்மா அப்படின்னு சொல்கிறப்போ அதை ஃப்ரெஷ்ஷான ஒரு பழத்தை எடுத்து சுகர் போடாமல் அடித்து அந்த பழத்தை கொடுத்தா நம்ம பிள்ளைங்க சாப்பிடுங்களா? கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க, சாப்பிடாதுங்க. அப்போது அதை நம்ம அப்படியே தோல் சீவிட்டு கட் பண்ணி கொடுத்து சாப்பிட வைக்கணும். எல்லோரும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. எல்லாருக்குமே பழத்தை வாங்கிட்டு வந்தீங்கன்னா கழுவிட்டு அப்படியே கொடுத்து சாப்பிட வச்சு பழக்குங்க. ஜூஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் ஜூஸு குடிக்கலாம், சாப்பிட்லாம், அதெல்லாம் தப்பு இல்லை. அதிகமாக அதில் இப்போ சுகர் போட ஆரம்பிச்சிடறோம். குழந்தைங்களுக்கு இப்போ சுகர் வர ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும். இது வந்து ஒரு அம்மாவாக நான் கொடுக்குற அட்வைஸு. எனக்கு ஒரு பையன் இருக்காங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இதில் என்னோடது எந்த டிப்ஸ் வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கங்க. அக்கா நீங்கள் சொன்னது எல்லாமே ஓகேக்கா, இது கரெக்டாக உண்மையை தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளை மீட் பண்ணலாம்.